செகண்ட் நியூக்ளியர் ரெனேசான்ஸ் அதோட ரெண்டாவது பாட்டு தான் அது. இரண்டாவது அணுசக்தி மறுமலர்ச்சி. அதை போன பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்றதான் கேள்வியாக இருக்கணும் அப்படிங்கிறது போல் நம்ம பார்த்துருப்போம். இப்போ அதுலேருந்து கண்டினியூவேஷன். இப்போது இந்தியாவான நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இருக்கு இல்லையா. ஸோ இது நம்ம பல ஃபார்மேட்டில் எடுக்கிறோம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் பிளான்ட் இருக்குது, கோலு, கேஸு. ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எலக்ட்ரிசிட்டியை எடுக்கிறதுக்காக. இதில் சோலாரு, விண்டு, ஹைட்ரோ இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பவரோட எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம எனர்ஜி எடுக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் ஏன் அணு உலை மட்டும் நம்ம நம்பி போகணும்? இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரெனியூவபிள் ரிசோர்ஸஸில் சோலாரு, விண்ட் எனர்ஜியெல்லாம் இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லை சோலார் அப்படிங்கும்போது சூரியன் நைட் நேரத்தில் இருக்காது. விண்ட் அப்படிங்கும்போது எல்லா நேரத்துலையும் காற்று அடிக்காது. இந்த பொள்ளாச்சி பக்கத்தில் போகிறவங்களுக்கு தெரியும், விண்மில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த ஏரியாவில் பக்கமாக இருக்குன்றதுனால நான் சொல்ல வரேன். ஸோ அந்த விண்டு மில்லில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று எல்லா நேரமும் அடிக்குமா, எல்லா நேரமும் கரண்ட் வருமானா அது ஒரு மிக பெரும் கேள்வி தான். ஏன் இப்போ பேட்டரி இருக்குல்ல, இருக்க டைமில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம்னா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரெண்டாவது அது லிமிட்டெட் தான். பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக நம்ம எடுக்கணும் அப்படின்னாலே எப்படி நம்ம கோல் அதை விட வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட்லியாகவும் இருக்கும். ரெண்டாவது சஸ்டெயினபிளாகவும் இல்லை, பேட்டரி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது ரொம்ப அதிக அளவில் தேவை. அது வந்து சஸ்டெயின்டு 24/7 இருக்கும் அப்படிங்கிறத மிக பெரும் கேள்வி தான். ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. சரி, ஹைட்ரோ எலக்ட்ரிக் இருக்கு இல்லையா, இந்த ஹைட்ரோ பவர் பிளான்ட்லாம் இருக்கு இல்லையா அப்படிங்கிறது போல கேள்வி வந்துன்னா அது லொக்கேஷன் லிமிட். எந்த இடத்துலலாம் ரிவர் ஓடுதோ அந்த பகுதிகளை தான் வச்சு அந்த ரிவரோட வேகத்தை பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல், இந்த ஃபாசில் ஃபியூயல் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ இதில் நம்ம கணக்குப்படி நான் சொல்ல வரேன், ஃபினான்ஷியல் இயர் 2024-25 வரைக்கும், ஏப்ரல்லேருந்து மார்ச் வரைக்கும் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. போன வருஷத்தோட இந்த வருஷம் ஃபினான்ஷியல் இயரோட எடுத்து பார்க்கும்போது குறைஞ்சிருக்கு. 264 சொல்கிறாங்க மில்லியன் டன்ஸ் அளவுக்கான கோலை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். வேறு நாடுகள்லேருந்து நம்ம நாட்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அதாவது இதில் வந்து 2 கோல் இருக்குது, நான் கோக்கிங் கோல், கோக்கிங் கோல்னு சொல்லிட்டு. இந்த நான் கோக்கிங் கோல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேட் பண்ண பவர் ஜெனரேட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த கோக்கிங் கோல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் மேனுஃபேக்சரிங் யூனிட் இது போல் பல விஷயத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இது வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் இருக்குது. ஆனால் நம்ம நாட்டுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா கோலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு தான் இருக்கும், மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு தான் இருக்கும். 1 பில்லியன் டன் வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 ஃபினான்ஷியல் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற செய்திகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கான கோல் தேவை அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவில் தேவை. அதுவும் கோல் டொமஸ்டிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இல்லை, ஹை குவாலிட்டியாக இருந்துச்சுன்னா தான் நம்ம அதுலேருந்து அதிகப்படியான கரண்ட் எடுக்க முடியும், எல்லாம் செய்ய முடியும். ஸோ கோலுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்குது, லோக்கலி மேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீப்பாக இருக்கிறதுனால நம்ம சில மிக முக்கியமான கோல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி கோல்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறோம் ஸ்டீல் இண்டஸ்ட்ரிக்காக. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அது நம்மளுக்கு 1 பில்லியன் டன் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோலே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு தேவைப்படக்கூடிய விஷயமா இருக்குது. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுறதுல சொல்ல வர எந்த அளவுக்கு கோல் தேவை அப்படிங்கிறது. அப்போ கார்பன் எமிஷன் அப்படிங்கிறது அதிகமாக தானே இருக்கும். இது அப்படியே நம்ம நியூக்ளியர் இதோட கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பெல்லட்னு சொல்லுவாங்க, ஒரு யுரேனியம் பெல்லட் 1 சென்டிமீட்டர் அளவு, ஒரு அரிசி அளவு இருக்கக்கூடிய ஒரு யுரேனியமை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, ஃபியூயல் எடுக்கிறோம் அப்படின்னா அது 1 டன் கோலுக்கு சமம், 1 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய பெல்லட். ஸோ எந்த அளவுக்கு சீப்பாக எஃபிஷியண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணு உலைகள் இருக்குது. ஸோ வந்து நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அன்மேட்ச்டு அட்வான்டேஜாக இருக்குது. 24 மணி நேரம் 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் லோடு பவர் இருக்கும், கார்பன் எமிஷன் இல்லை, ஏஐ பவர். இந்த ஏஐ பவருங்கிறது லேசுப்பட்ட விஷயம் கிடையாது, இது நம்ம போன பதிவில் சொல்லியிருப்போம். பட் நான் ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்லிடலாம். அதாவது நிலவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ரஷ்யாவும் சைனாவும் இணைஞ்சு அணு உலை வைக்கணும்னு யோசிக்கிறாங்க? ஏன்னா அங்கே கொண்டு போய் ஏஐ வைக்கணும். ஏன் அங்கே வந்து அணு உலை தேவை? கரண்ட் ஸ்டாப் இல்லாமல் வந்துக்கிட்டே இருக்கணும். அணு உலையிலேருந்து கரண்ட்டை எந்த ஒரு தங்கு தடை இல்லாமல் கொடுத்துட்டே இருக்க முடியும். ஏஐயோட பேஸு நிலவில் வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது இராணுவ கமாண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இராணுவம் கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணலாம், என்னென்னமோ ஆயுதங்கள் வந்துருச்சு. ஸோ எல்லாமே செய்யலாம். ஏஐ எங்கே இருக்கோ அதோட கமாண்ட் சென்டரே அடிக்க முடியும். ஆனால் நிலவில் வச்சுட்டா நிலவில் இருக்கக்கூடிய ஏஐ துல்லியமாக யோசித்து முடிவுகள் எடுத்து பூமியில் இருக்கக்கூடிய கமாண்ட் சென்டரோட கம்யூனிகேட் பண்ணி சேட்டலைட்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நடக்குது, எது நடக்குதுன்ற எல்லா விஷயம் டாப் டு பாட்டம் அனலைஸ் பண்ணுறது, கம்யூனிகேட் பண்ணி எல்லா வேலைகளும் செய்ய முடியும்.
இதை பற்றி நம்ம பேசினாலே இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடியோ போடணும். உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இதனால தான் நிலவில் தண்ணி இருக்கா இல்லையா அப்படிங்கிறவங்கள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லையா, இருக்குது அப்படிங்கிறவங்கள கண்டுபிடிச்சோம் இல்லையா, நம்ம கூட வந்து நிலவில் சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம் இல்லையா, திருப்பியும் 3க்கான ரேஸ் எதுக்காக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது போல் இது பல விஷயங்கள் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிறது பண்ணால் அளவில்லாமல் போயிட்டு இருக்கு. அதுக்கு நியூக்ளியர் எனர்ஜி இருந்தால் மட்டும்தான் நம்ம நாட்டோட ஏஐக்கு வந்து பண்ணால் பவர் கொடுக்க முடியும். நம்ம நாட்டில் ஏஐ உருவாக்கிடலாம், இராணுவத்தில் வச்சுக்கலாம், எல்லாம் செய்யலாம். ஏஐயோட உயிருங்கிறது கரண்ட். அது மட்டும் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி, டிஜிட்டல் கரன்சி, ரூபி, பிரிக்ஸ் கரன்சி இதெல்லாம் பேசுகிறோம் இல்லையா, அதுக்கு 24/7 கரண்ட் வேணும். இருந்தால் தான் நம்ம பரிவர்த்தனைகள் பண்ண முடியும், இல்லைன்னா போயிடுச்சு. கரண்ட் இருந்தால் தான் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணு உலையிலேருந்து எடுக்க முடியும். ஸோ பவர் இல்லாமல் நம்மளோட ஏஐ இண்டஸ்ட்ரி நார்மலாக இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி, கரன்சிஸு, கிளைமேட் கோல்ஸ் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. இந்த நியூக்ளியர் எனர்ஜிங்கிறது ஒரு இர்ரீப்ளேசபிளாக வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டு இருக்கு. இது ஒன் அண்ட் ஒன்லி கோல் அப்படிங்கிறது போல போயிட்டு இருக்கு. இந்த இப்பேற்பட்ட நியூக்ளியர் எனர்ஜியை யூஸ் பண்ணி எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, என்டையர் நியூக்ளியர் எக்கோ சிஸ்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலியமா, அதாவது டிசைன் பண்ணுறதுலேருந்து டீகமிஷன் வரைக்கும், ஒன்று உருவாக்குறதுலேருந்து அது வேணாம் அப்படிங்கிறது போல எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் கம்ப்ளீட் பேக்கேஜஸாக இப்போ உலகத்தோட சூப்பர் பவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது பல செஞ்சுரிஸ்க்கான அக்ரிமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடப்பட்டுட்டு வருது. டிபெண்டன்சி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட குடுமையே வந்து பார்த்தீங்கன்னா அந்த யார் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அணுவிலே அவங்களுக்கு போகுது அப்படிங்கிறத வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யா எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், துருக்கி, எஜிப்து, ஹங்கேரி, நம்ம எல்லா நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ராச ஆட்டம் கட்டிட்டு இருக்கிறாங்க. இப்போது சைனா வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹுலாங் 1 ரியாக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாகிஸ்தானில் கூட ஃபியூஜியான்லேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் அது ரன் ஆகிட்டு இருக்குது. பாகிஸ்தானில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுமதி பண்ணிருக்காங்க. ஸோ சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரியாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அணு உலை அப்படிங்கிறதுலாம் அவங்க தப்பு வந்து வந்துட்டு இருக்கு. இல்லை நம்மளோட சைடில் மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா டிசம்பர் 25, 2025 போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய செய்திகள் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்ம இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் இருக்காங்க. ரஷ்யாவோட 2வது பவர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் எங்கே செயல்படுத்தலாம், அமல்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்கான சைட்டு சூஸ் பண்ணுறதுக்கான வேலைகளில் இறங்கியிருக்கிறாங்க ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்மால் மாடுலார் ரியாக்டர், இந்த விஷயம் நம்ம சேனல்லையே நம்ம செய்திகளை போட்டிருப்போம். இது ரஷ்யாவோட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசாங்கம் டீல் போட்டிருக்காங்க, ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது போல். ஆல்ரெடி ஒரு பவர் பிளான்ட் நம்ம கூடாங்களோ தெரியும், அது எந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் ஆனது, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம டீப்பாக போக வேணும். பட் ஆனால் கூடான்குளம்ல வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட மெயின்டெனன்ஸில் அணு உலை இருக்குது. அது எங்கிட்ட தான் இருக்கு, அவங்க தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அது இருக்கக்கூடிய செய்திகள். இதில் உறுதித்தன்மை, உண்மைத்தன்மை கேட்டிங்கன்னா நம்மளால கொடுக்க முடியாது, ஏன்னா அஃபிஷியலாக யாரும் கொடுக்காத ஒரு விஷயம். பட் ஆனால் ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம். இந்த ரஷ்யா கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட், இவங்களெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தோராயமாக கணிக்கக்கூடிய ஒரு ரூபாய் நான் சொல்ல வரேன், உதாரணத்துக்கு சொல்ல வரேன், இது உண்மை அப்படிங்கிறது போல கிடையாது, சும்மா டீ கடை பெஞ்சில் பேசக்கூடிய ஒரு விஷயம். 2015 அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் எலக்ட்ரிசிட்டி அணு உலையிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா, kWh, அதுக்கு $4.29 ரஷ்யா சார்ஜ் பண்ணுறாங்க, நம்ம பே பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் ஒரு விஷயம். இது அடிப்படை, இது எக்ஸாக்டாக கிளாரிட்டியாக தெரியல, பட் ஆனால் இது போல் விஷயங்கள் இருக்குது. ஸோ $4.29 ஒரு kWh வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது இது ரொம்ப பெரிய விஷயமா. நம்மளுக்கு கரண்ட் வேணும்ப்பா, நம்ம சராசரி மனுஷங்களா இருக்கும், நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு கரண்ட் வேணும், ஃபோன் யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் வேணும், வேலை செய்கிறோம், கம்பெனிக்கு கரண்ட் வேணும், வீட்டுக்கு கரண்ட் வேணும், எல்லாமே எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருக்குது. நம்மளுக்கு கரண்ட் வேணும்ல, இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற காமனான ஒரு மைண்ட் செட் இருக்கும். கரண்ட் யார் கொடுத்தா என்ன, கரண்ட் வந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு காமனான ஒரு மைண்ட் செட். இதே நம்ம கோல் பிளான்ட்லாம் வச்சுருக்கோம், புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுங்கிறது ரேட்டு வேறையாக இருக்கும். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோல், எக்ஸிஸ்டிங் கோல் பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா $5.29 வரைக்கும் ஆகலாம் சொல்ல. இதுவும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட செயலில் இருக்கலாம் அப்படிங்கிறதோட ஒரு செய்தி. $5-6 வந்து பார்த்தீங்கன்னா kWh செலவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல. இதில் என்னன்னா நியூக்ளியர் எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எலக்ட்ரிசிட்டி மட்டும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த நியூக்ளியர் அணு உலையிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது வெறும் கரண்ட் மட்டும் கிடையாது, எனர்ஜி செக்யூரிட்டியாக மாறுது, நம்ம நாட்டோட பாதுகாப்பாகவும் அது மாறும். ஏன்னா ஏஐ உயிரோடு இருக்கணும் இல்லையா, இண்டஸ்ட்ரியல் டாமினன்ஸ், அதிகப்படியான கம்பெனிஸ் உருவாகணும்னா கரண்ட் வேணும், அப்போ இண்டஸ்ட்ரியல் டாமினன்ஸ், குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில்
நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸை செலுத்தணும்னாலும் அணு உலைகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவைப்படுது. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ இந்த அணு உலையினால மாறிட்டு வருது. சரி, ஓகே. இப்போ அணு உலையெல்லாம் எப்படி யார் ரியாக்ட் பண்ணால் அதனால என்ன காசு ஜென்ரேட் ஆகுது, இது போல் பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ யார் அதிகப்படியான அணு உலைகள் வச்சிருக்கிறாங்கன்னா எந்த ஒரு கொஸ்டின் மேலே அமெரிக்கா தான். 90க்கு மேலே இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. கரண்ட்லி ஆப்ரேட்டிங்காக இருக்கக்கூடிய அணு உலைகள் அமெரிக்காவோட இதில் பல நாடுகளில் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல. இல்லை, அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணக்கூடியதை ஸ்டாப் பண்ணுறாங்க. ஏன்னா அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை காஸ்ட் ஆகுது அமெரிக்காவுக்கு. ரெண்டாவது, நிறையா ரெகுலேஷன் இருக்குது, ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன் இருக்குது. ஃபுகுஷிமா படிச்சது இல்லையா? ஸோ அதுலேருந்து ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் ஃபியர். இது மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா நம்ம மேலே குறை சொல்லிடுவாங்களோ, நம்ம அரசாங்கம் கவிழ்ந்துருமோ அப்படிங்கிற ஏகப்பட்ட கவலையில் வந்து பார்த்தா அமெரிக்கா அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது, கேஸே சீப்பாக தானே கிடைக்குது, அது ஈஸியாகிட்டு போகலாம்ல. இந்த அணு உலை வச்சு அது இது வெடிச்சு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா என்ன ஒன்று. ஸோ இருக்கிற வரைக்கும் கேஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து பண்ணால் கேஸ் சைடில் புஷ் பண்ணுறாங்க. இதே சைனா சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான விஷயம், அது கஷ்டமான விஷயத்த ஏர்லியராகவே அவங்க கற்றுக்கிட்டாங்க. அது யார் எலக்ட்ரிசிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்க தான் இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதாவது நம்ம இண்டஸ்ட்ரிக்கு பவர் வேணும்னா ரஷ்யா, நம்ம இண்டஸ்ட்ரி வேணும்னா ரஷ்யா, இல்லையா? இல்லைன்னா கரண்ட் வராது, ஒன்றும் வராது, எல்லாம் ஷட் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா ரஷ்யானாலாம்? முடியும். ஏன்னா ஒரு பவர் பிளான்ட் வச்சு முடியாது, பட் சொல்ல ஒரு 10-20 பவர் பிளான்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்கன்னா முடியும் இல்லையா? ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கண்ட்ரோல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு இண்டஸ்ட்ரி நம்ம கிட்ட இருந்ததுன்னா உலகத்தையும் நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ இது அடிப்படையான ஒரு விஷயம். எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேவையாக மாறிட்டு வருது. இப்போ அதிகப்படியான நியூக்ளியர் ரியாக்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடும் கட்டமைக்காத அளவுக்கு சைனா கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு பிளான்ட்டை போடு. அதாவது எப்படி கப்பலை கட்டுறாங்க, குழந்தைய பற்றி தள்ளுற மாதிரி தள்ளுறாங்க இல்லையா? அதே போல இவங்க அணுகுலையும் கட்டி தள்ளிட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஸ்டாண்டர்டான ஒரு டிசைன். எந்த ஊருக்கு அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி இல்லை, ஒரே டிசைன், ஒரே பேட்டர்ன். அடிச்சாங்க காப்பி சக்ஸஸ் ஆச்சு, அதே காப்பி எல்லா பக்கம் போடுப்போம், எல்லாம் இதே ஒரே மாடல் தான், எந்த சேஞ்ச் இருக்கக்கூடாது. அந்த இடத்துல ஒரு பில்லர் வந்துருக்கா, அதே மாதிரி இங்கே பில்லர் வரணும் அப்படிங்கிற ஒரே பிளான், ஸ்டாண்டர்டைஸ்டான டிசைன் போட்டு ஃபாஸ்ட்டாக சீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சைனா அப்படியே ஊர் ஃபுல்லாக அடிச்சு தள்ளிட்டு இருக்கிறாங்க எல்லா பக்கத்துலையும். ஸோ எனர்ஜி அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும். ஸோ எனர்ஜி அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமான கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதிகப்படியான கார்ஸை கம்மியான விலைக்கு செய்கிறாங்க. இவி கார்ஸ், எலக்ட்ரிக்கல் கார்ஸ். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் கார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல நாடுகளில் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ பிவைடி கம்பெனிஸ்க்கு நம்ம சாங்ஷன் போடுறோம், இல்லை டேரிஃப் போடுறோம். எலான் மஸ்க் அவர்களோட காரை விட சீனாவோட காரு சீப்பாக இருக்குது, பெஸ்ட்டாகவும் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது போல் பல நாடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா அச்சுறுத்தல், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சர்ஸே அச்சுறுத்தல் செய்கிற அளவுக்கு சீனானால சீப்பாக கொடுக்க முடியல. அதுக்கு காரணம் இதுதான், எனர்ஜி அந்த அளவுக்கு சைனா ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, கம்மியான எலக்ட்ரிசிட்டி தராங்க. ஸோ இந்த ஒரு காரணங்கள்னால அதிகப்படியான கம்பெனிஸ் உருவாகுது. ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ சீனா வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து அவங்க கூடல ஓவர்டேக் பண்ணி பெருமளவில் முன்னேறி போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டொமஸ்டிக் சர்ஜுமாங்க இல்லையா? ஸோ அது போல் சீனா வந்து நியூக்ளியர் எனர்ஜிலையும் சர்ஜ் ஆகிட்டு இருக்காங்க. 27 ரியாக்டர்ஸ் கிட்ட வந்து பண்ண கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. முன்ன பின்னே இருக்கலாம், இது போர் சூழல் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால முன்ன பின்ன இருக்கலாம். 27 சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்கா வந்து பண்ணி இவங்க ஓவர்டேக் எடுத்துட்டு எங்கேயோ போயிடுவாங்க. 2030க்குள்ள அதிகப்படியான அணு உலைகள் சைனால தான் இருக்குது அப்படிங்கிறதோட செய்திகள் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு. சரி, ஓகே. அடுத்தது ரஷ்யா கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா நியூக்ளியர் கிங் அப்படின்னாலே அது ரஷ்யா தான். இதில் எந்த ஒரு மாற்றமே கிடையாது. ஏன்பா அதிகப்படியான அணு உலையை அமெரிக்கா கிட்ட இருக்குன்ற, ரஷ்யா கிட்ட நியூக்ளியர் கிங்குங்கிற அப்படிங்கிற கேள்வி வருதுன்னா ரஷ்யா தான் இந்த நியூக்ளியர் சூப்பர் பவர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மாற்றமே இல்லை. இதெல்லாம் அமெரிக்கா நிகரே கிடையாது. அந்த அளவுக்கான ஃபியூயல்ஸாக இருக்கட்டும், இந்த வேணுங்கிற நியூக்ளியர் ஃபியூயலாக இருக்கட்டும், நார்மலாக ஆயில் கேஸ் எதுவாக இருக்கட்டும், எல்லாமே ரஷ்யா கிட்ட அல்ல குறையாது இருக்கு. அவங்களோட பாதுகாத்துக்கிட்டா மட்டும் போதும். இதுதான் ரஷ்ய அதிபர் உக்ரைனில் சொன்னாங்க, எங்களுக்கு எங்களோட பாதுகாத்துக்கிட்டாலே போதுங்க, எங்களை தொந்தரவு பண்ணாமல் இருங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அதாவது நியூக்ளியர் ஃபியூயல் என்ரிச்மெண்ட், ரியாக்டரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதிகப்படியான ரியாக்டர்ஸ் நம்ம கூடான்களை சொன்னோம் இல்லையா, துருக்கியில், ஹங்கேரியில் இல்லை ரியாக்டரை எக்ஸ்போர்ட் பண்ணுறது. எண்ட் டு எண்ட் நியூக்ளியர் சொல்யூஷன் ரஷ்ய தரப்புன்னு தராங்க. அதாவது மற்ற நாடுகள் மாதிரிலாம் கிடையாது, உனக்கு நானே கட்டமைச்சு தரேன், அதுக்கு வேணுங்கிற ஃபியூயலை நானே தரேன்,
அதை நானே மெயின்டைன் பண்ணி தரேன், அதில் கழிவுகள் வருது தெரியுதா, அதை கூட நான் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறது போல் ரஷ்ய தரப்பு வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். இப்போ ஏற்படக்கூடிய கழிவுகளை நம்ம என்ன பண்ணுறது, நம்ம நாட்டில் எங்கே பதுக்கி வைக்கிறது அப்படிங்கிற கேள்விகள், அதையும் கூட நானே எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறவங்கள ரஷ்ய தரப்பு வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கிட்ட ப்ரொப்போசலை வைக்கும்போது யாராச்சும் வேணான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அந்த அளவுக்கான கிங்காக வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா இருக்காங்க. இது எந்த நாடுகள்னாலையும் தர முடியாது. அதனால நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை அதிகப்படியாக நம்ப ஆரம்பிக்கிறாங்க. லாங் டேர்மாக ஃபியூயல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இருக்கு. எந்த அளவுக்கு இது ஃபியூயல் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா அமெரிக்காவே ரிலையபிளான பார்ட்னருங்க அப்படிங்கிறது போல ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் இதுக்கு சாங்ஷனே போட முடியல அமெரிக்கானாலே. ஏன்னா சீப்பாக இருக்கு, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கட்டும் எல்லாமே சீப்பாக இருக்குனால அமெரிக்காவே ரஷ்யா கொடுங்க ரஷ்யா வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறது போல வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஸோ ரஷ்யா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் பல நாடுகள் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க ரஷ்யாவை. ரஷ்யா அப்படி, ரஷ்யா இப்படி, ரஷ்யா இது, ரஷ்யா அது அப்படிங்கிற சொல்லலாம். ஆனால் பொலிட்டிக்கல் டேர்ம்ஸ் அப்படின்னு வரும்போது அவங்க நாட்டில் ஸ்திரத்தன்மையாக அவங்க ஆட்சி ஆளணும் அப்படின்னா ரஷ்யாவோட ஆஃபர் தான் பெஸ்ட்டாக இருக்குப்பா, அதுவே வாங்கிக்கலாம் அப்படின்னு நியூக்ளியர் ஃபியூயல் வாங்குறது கண் கூட பார்க்க முடியுது. ரஷ்யாவோட சர்வீஸில் டிபெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. இந்த மேற்கு நாடுகள்லாம் இப்போ வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் ரஷ்யாவோட ஆயில் கேஸை வாங்காமல் இருக்க முடியல. வேறொரு நாடுகள் மூலியமாவது வாங்குறாங்களே தவிர ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க முடியாமல் இருக்காம அவங்களால முடியாது. இதான் இந்த இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ரஷ்யாங்கிறது எலக்ட்ரிசிட்டியை விற்க கிடையாது, அவங்க எலக்ட்ரிசிட்டி டிபெண்டன்ஸை உருவாக்குறாங்க. ஸோ அவங்க தான் நியூக்ளியர் கிங் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நியூக்ளியர் மாடல் இது போல் வந்து உலகத்தில் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாடு இருக்குது, அதுதான் ஃப்ரான்ஸ். அதாவது எங்கள் நாடே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாடுமே செய்ய முடியாத அளவுக்கான ஒரு டேரிங்கான ஒரு விஷயம் ஃப்ரான்ஸ் செஞ்சுருக்கிறாங்க. எந்த நாடுகிட்டையும் இது போல் இல்லை. எங்கள் நாட்டையே நியூக்ளியரில் ரன் பண்ணுறோம் அப்படிங்கிறது போல் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70% எலக்ட்ரிசிட்டியை அவங்க நாட்டுக்கு தேவைப்படுறத வெறும் நியூக்ளியர் எனர்ஜியை வச்சே சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஸோ லோ கார்பன் எமிஷனுங்கிறது ஃப்ரான்ஸ் தான். சஸ்டெயினபிள் ப்ரைஸ் ஒரே விலை தான், இதுதான் ப்ரைஸு காலம் போல் வச்சுக்க அப்படிங்கிறது போல் ஒரே ப்ரைஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். கோல் விலை ஏறும் இறங்கும், வர்த்தக பாதையில் அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு வந்து பிடிச்சிட்டு போயிடும், என்ன வேணால் செய்யணும். ஆனால் இது கோல் யூஸ் பண்ணி எடுக்கிறது. ஆனால் இது கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிந்தது தான் வரும், அதுக்கேற்ற மாதிரி காசு ப்ரைஸ் மாறும். சன் எந்த அளவுக்கு வேலை ஹீட்டு கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எனர்ஜி ஜென்ரேட் ஆகும், அதுக்கேற்றபடி காசு மாறும், இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபியூயலுங்கிறது ஒரே காசு தான். ஸோ அதனால் ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் தரப்பு வந்து ஸ்டேபிளான ஒரு ப்ரைஸுக்கு பவர் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இதில் இந்தியான்ற நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ற கேள்வி வந்தியா? நம்ம எதிர்காலம், நம்ம ஒரு ஒயில்ட் கார்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஒயில்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுங்கிறாங்களே, அது போல தான். ஏன்னா நம்மளோட நாடு இப்போதைக்கு பெருசாக இல்லாமல் இருக்கலாம் இந்த ஒரு இதில், ஆனால் நம்மக்கிட்ட ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் இருக்குது, ஒரு யூனிக்கான ஃபியூச்சர் பிளான் இருக்குது. அதுதான் தோரியம் ரிசர்வ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர், அது நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. சேஃபர் ஃபியூயல் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம தோரியம் ரிசர்வை சேஃபாக எடுத்து ஃபியூயலாக நியூக்ளியர் ரியாக்டருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்மகிட்ட நியூக்ளியர் ரியாக்டர் மட்டும்தான் போதும். இண்டிஜினியஸ் ரியாக்டர் டிசைன் மட்டும் பண்ணி நம்ம லாங் டேர்ம் விஷனாக நம்ம அதை வச்சுருக்கோம். அதை மட்டும் நம்ம செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னா யாரையும் நம்பி இருக்க தேவையில்லை, யாரையும் செய்ய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏன் ரஷ்யாவை நியூக்ளியர் கிங் அப்படிங்கிறோன்னா, ரஷ்யன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நம்ம நாட்டில் அணு உலைகள் வைக்கிறாங்க, நிறையா கட்டமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நான் செகண்ட் ரியாக்டர் சொல்கிறோம் நல்லா பண்ணுறாங்கன்னா நிறையா ரியாக்டர் வைக்கிறாங்க, அதிகப்படியான கரண்ட் எடுக்கிறோன்னா நம்ம ரஷ்யாவுக்கு கரண்ட் கொடுக்குறோம். நம்ம இங்கே உட்காந்து மாங்குன்னு கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி கல் உடச்சி கம்பி வளைச்சி வேலை செய்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளுக்கு கூலி வருது. கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அதையே செஞ்சு ஒரு ப்ராடக்டாக காரோ ஏதோ ஒன்று செஞ்சு ஏதோ ஒரு நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி ஏதோ பண்ணுறோம். ஆனால் ரஷ்யா சும்மாவே உட்காந்துட்டு அதை மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டு இந்த ஒயிட் கலர் ஜாப்பாங்க இல்லையா, ஸோ காசை ஏர்ன் பண்ணுறான் ஒரு வரி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுக்கு மெயின்டைன் பண்ண காசு வந்துட்டே இருக்குதுன்னா அந்த காசை ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, நம்ம நாடு எந்த அளவுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணுதோ அந்த அளவுக்கு காசு ரஷ்யாவுக்கு வரும். ஸோ அந்த காசை வச்சு ரஷ்யா என்ன பண்ணுவாங்க, அவங்க நாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டயர் நாடுகளாக இருப்பாங்க. உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிறது போல் நம்ம மைண்ட் செட் இருந்தால் நான் வேலை செய்கிறேன் எனக்கு பணம் வந்தால் போதும்பா அப்படிங்கள இருக்கக்கூடிய நம்மளுக்கு அதே மாதிரியான ஒரு மனநிலைமையில இருந்துட்டு இருந்தோம்னா செகண்ட் டயர் நாடுகளாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய விஷயம் எடுத்துக்கங்க, நம்ம இருக்கக்கூடிய அறிவாளிகள் என்ன பண்ணுறாங்க, நம்ம சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது போல் அமெரிக்காவுக்கு போனாங்கன்னா ரிச் ஆயிடலாம், நிறைய பணம் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற போகிறாங்க.
ஸோ எதிர்காலத்தில் யார் இதில் டாமினன்ஸாக இருக்காங்களோ அந்தந்த நாடுகளுக்கு எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் ஏற்றுமதியாகிறாங்கன்னா ரிசர்ச் மட்டும் பண்ணி புது புது விஷயங்களை மட்டும் கண்டுபிடிச்சி அப்படியே ஜாலியாக உட்காந்துட்டாங்க அப்படின்னா அந்த விஷயங்களை மட்டும் வந்து பண்ணால் அமல்படுத்தி காசு கொண்டா அப்படிங்கிற காசை வாங்கி நாடுகளை அப்படியே ஆண்டுக்கிட்டே இருக்கலாம். அவங்க எப்போவுமே ஃபர்ஸ்ட் டயர் கண்ட்ரீஸாக இருப்பாங்க. உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிற செகண்ட் டயர் கண்ட்ரீஸ், அதுக்கு கீழே இருக்கக்குள்ள தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி அப்படிங்கிற ட்ரம்பர் சொல்கிறோம் இல்லையா, தேர்ட் டயர் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற தரம் பிரிக்கப்படும் அப்படிங்கிறதான் இது இருக்கக்கூடிய விஷயம். ஸோ பார்ப்போம் எதிர்காலம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது போல். ஸோ இதில் எல்லாத்த விட நம்மளுக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்னா மக்களோட நம்பிக்கை. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வெடிச்சிருச்சுன்னா என்னப்பா பண்ணுறது அப்படிங்கிற பயம் ஒரு சைடு இருக்கத்தான் செய்யுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை, இழப்புகள் அழிவுகள் ஏற்படத்தான் செய்யும். இது நியூக்ளியர்ன்ட்டு இல்லை, எல்லாத்துலேயுமே ஏற்படும் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல. சரி ஓகே, அது நம்ம எந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத, நம்ம நியூக்ளியர் லீடராக மாற போகிறோமா, நம்ம மக்கள் எப்படி, என்ன கவர்மெண்ட் எப்படி, நம்மளோட சயின்டிஸ்ட் எப்படி வேலை செய்கிறாங்கன்றதை பொறுத்து நம்மளோட எதிர்காலம் இருக்க போகுது. இப்போ தான் இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வரோம். ஈரான். இப்போ இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஈரான் இப்போ ரெட் ஃப்ளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா உச்ச கட்டத்தில் இருக்குது. இப்போது படைகள் ஈரானை நெருங்கிட்டு இருக்கு. இப்போ ஈரான் இதில் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. அவங்க வந்து எப்படி நியூக்ளியர் டாமினன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்ஃப் சஃபிஷியன்ட் அப்படிங்கிறதுல அவங்க தரப்புலேருந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நியூக்ளியர் எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் பவர் பிளான்ட் வச்சுக்கிறாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஹெல்ப்பில் கட்டினது தான் இந்த புஷர் பவர் பிளான்ட்டு. ரஷ்யா நாங்கள் அங்கே தான்ப்பா இருப்போம், இங்கெல்லாம் அடிக்காதீங்க அப்படிங்கிற ரஷ்யா தப்பு சொன்னாங்க. இதில் ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அணு உலை, ரஷ்யன்ஸ் அங்கே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துல மட்டும் அடிச்சு ஏதோ ஒன்று கசிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது ரஷ்யனோட அசட். நம்ம நாட்டில் இருந்தாலுமே கூடாங்குளம் நம்ம நாட்டு தான் இருந்தாலும் அது ரஷ்யாவோட அசட். அதில் அமெரிக்கா கையை வைக்கும்போது எசக் புஸ்கா ஆச்சுன்னா அணு ஆயுத போர் ஆரம்பிச்சிடும். என் நாட்டில் இருக்கக்கூடியது என் அசட்டை என் ஆள் அங்கே இருக்கும்போது நீ அடிச்சுட்டேன், அவன் அணு ஆயுதத்தால் அந்த அணு இதனால பாதிப்படைஞ்சிட்டான், அதனால நான் உன் மேலே அணு ஆயுதத்தை போகிறேங்கிற மாதிரியான எஸ்கலேஷன் போயிடும். ஸோ அதனால் அது மாதிரி அடிக்க மாட்டாங்க. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதே அமெரிக்கா வந்து 2025 அடித்தாங்க இல்லையா ஈரானில். ஸோ ஈரானோட நியூக்ளியர் பவர் டீல், அணு இது வந்து என்ரிச் பண்ணுறீங்க, இது போல் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த ராஸ் ஆட்டமோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அவங்க எதுவும் செய்ய கிடையாது. ஆனால் இந்த ஃபார்டோ, இந்த ஈரானோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்டோ, என்ரிச்மெண்ட் சைட்ஸ், நப்தான்ஸ், ஸோ இந்த பகுதிகளெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய புஷரில் இருந்ததா இல்லை. ஸோ இது அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரஷ்யாவும் ஈரானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதாவது $25 பில்லியன் ஒரு ஒப்பந்தம், 4 புது அணு உலையை நம்ம எங்கள் நாட்டில் கட்டி கொடுங்க அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தம் ஈரான் தரப்பு வந்து போட்டிருக்காங்க ரஷ்யா கூட. இது எல்லாமே ரஷ்யாவுக்கு காசு. இதுக்கப்புறம் பல யுகங்களுக்கு ஈரான்லேருந்து நம்மளுக்கு வரி பணம் வந்துட்டு இருக்கும்பா அப்படிங்களா ரஷ்யா தரப்பு இருக்கலாம். அது போல் எத்தனை நாடுகளை போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து வரி பணம் போக அதில் மாற்றுக்கிறது இல்லை. என்னென்னா இன்னும் 8 கட்டலாம் அப்படிங்கிற யோசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா 4 போக இன்னும் 8 கட்டலாம். 20 ஜிகாவாட், நான் கிலோவாட்டுக்கு தான் கணக்கு சொன்னேன், $4. ஜிகாவாட்னா நீங்கள் கணக்கு போட்டுங்க. 20 ஜிகாவாட் அளவுக்கான உற்பத்தி திறன், இது போல் நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு அப்படிங்கிற ஈரான் தரப்பு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் மெயினான விஷயம் அந்த என்ரிச்மெண்ட். ஈரான் தரப்பு என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஃபியூயலை தாங்க பண்ணுறோம், நாங்கள் யுரேனியமை என்ரிச் பண்ணுறது ஆயுதத்துக்காக கிடையாதுங்க, நாங்கள் பீஸ்ஃபுல் நியூக்ளியர் யூஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஈரான் சொல்கிறதுக்கான காரணம், இந்த அணு உலை கட்டுறாங்க, சைட்டை கட்டுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, அதை மெயின்டைன் பண்ணும்போது அதுக்கு ஃபியூயல் வேணும். அந்த ஃபியூயல் ஈரான் உருவாக்குறாங்க. ஸோ அந்த ஃபியூயல் ஈரான் அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அது அவங்களுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு ஆயில் மாதிரி எல்லா நாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இப்போது நம்ம ரஷ்யாவோட யுரேனியம் வந்து காசாக இருக்குப்பா ஃபியூயலு, ஈரான் கிட்ட நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது, அண்டை நாடு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது போல் நம்ம ஈரான் கிட்டேருந்து வாங்குகிறோம், ஃபியூயலை வாங்குகிறோம் அப்படிங்கிற என்ரிச்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபியூயலை வாங்குகிறோம் அப்படின்னா இது போல் எந்தெந்த நாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அணு உலை வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபியூயல் நாளைக்கு தேவைப்படும். நாளைக்கு யுரேனியம் ஃபியூயல் யார் என்ரிச் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் சூப்பர் பவர்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கட்டுப்படுத்துவாங்க. ஸோ ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை என்ரிச் பண்ணுறதுனால அதை பண்ணாத அப்படிங்கிற அந்த சைட்டு மேலே அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இது இருக்கக்கூடிய சிக்கலா அப்படின்ற கேள்வி இருக்குது. ஏன்னா அமெரிக்கானால கண்ட்ரோல் பண்ண முடியல, அவங்களால அதில் எக்ஸ்பேண்டாக ஆக முடியல, அவங்களுக்கு பயம் வந்துடுச்சு அந்த அணு உலையில். ஆனால் நியூக்ளியர் சூப்பர் பவர்ஸாக இப்போ இருக்கிறது வந்து பண்ணால் சைனா, ரஷ்யா. இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தோட 90% ஆஃப் த ஷேர் புதுசாக உருவாக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, கன்ஸ்ட்ரக்ஷன், அதில் 90% ஷேர்
சைனா ரஷ்யா கிட்ட மட்டுமே இருக்கு. ஸோ இது போல உலகமெங்கும் சைனா ரஷ்யா அவங்களோட அணு உலை டாமினன்ஸை காட்டும் போது அதுக்கான ஃபியூயல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டுக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஃபியூயல் சப்ளையராக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈரான் மாறுறாங்க அப்படின்னா அவங்களோட எக்கனாமி ஸ்ட்ராங்காக இருக்கும், டிபெண்ட்டாக இருக்க மாட்டாங்க. ஸோ இது போல நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிபெண்ட்டாக இல்லை அப்படின்னா அவங்கள கட்டுப்படுத்தவே முடியாது. ஸோ இது போல கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், இந்த காலனைசேஷன் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல, நியோ காலனைசேஷன் அப்படிங்கிறது போல. ஸோ இது போல அமெரிக்க தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை செய்யாத அப்படிங்கிறது போல ஒரு தாக்குதலுக்காக இப்போ ஈரானுக்குள்ளே வராங்களா? இதோட பல விஷயங்கள் ஈரானில் இது ஒன்றுக்காக மட்டும் இல்லை, இதோட பல விஷயங்கள் இருக்கு. பிரிக்ஸோட வர்த்தக பாதை, பிரிக்ஸ் நாடுகளோட அந்த வர்த்தக பாதை அங்கே ஈரானில் ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு. இந்த காஸ்பியன் சி வழியாக ரஷ்யாவோட கனெக்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கும்போது வர்த்தகம் ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டேபிளாக இருக்குது. அப்படிங்கும்போது ஆல்ரெடி சீனா இருக்கிறாங்க, இந்த சைடு வரும், பட் இருந்தாலும் நம்மளுக்கு சீனாக்கு வறண்டு இழுத்துட்டு இருக்கு இல்லையா? இது போல காரணங்கள்னால இந்த ஃபுல் ஏஷியன் சர்க்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ஈரான் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியம் இருக்காங்க அப்படின்னா பிரிக்ஸ் கரன்சி இது போல பல விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதனால எல்லா ஃபீல்டுலையும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி இண்டிபெண்ட்டாக, எனர்ஜி இண்டிபெண்ட்டாக பல விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுனால இப்போ அமெரிக்கா இது போல சர்வாதிகாரமான ஒரு மன நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்களா? கிரீன்லாண்டை கூட, வெனிசுலாவை கூட ஈரான் வந்து இப்படி பண்ணுறாங்க, நாளைக்கு இந்தியாவுக்கு 200% டேரிஃப், இப்போ ஃப்ரான்ஸுக்கு 300% டேரிஃப் அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தரப்பில் இருக்கக்கூடிய அந்த மனோநிலை அப்படிங்கிறது வந்து பண்ணால் மாற்றமடைய ஆரம்பிச்சிருக்கா? தான் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் பறிபோகுது அப்படிங்கிறதுனால அமெரிக்க தரப்பு வந்து இது போல வேலைகள்லாம் இறங்குறாங்களா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. இப்போ எதிர்காலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ இண்டஸ்ட்ரி க்ரோத். ஸோ இது எல்லாத்துக்கும் தேவை அணு உலை. இந்த அணு உலை எதிர்காலத்தில் யாரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க போகுது? ஸோ மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அப்படிங்கிறதோட சொல்லும்போது மல்டி போலாரிட்டி வேர்ல்டோட சூப்பர் பவர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாரும் இது போல் எல்லா ஃபீல்டுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ இது போல் எல்லாத்துனாலையும் இருக்க முடியுதா, இல்லை அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் உருவாக போகிறாங்களா, என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்துலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவை நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சினா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நம்மளுடைய ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தான் யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு நம்ம வீடியோ ப்ரொமோட் பண்ணோம். உங்களோட அன்பு ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எப்போவுமே உங்களோட சப்போர்ட் இருக்குன்ற நம்பிக்கையில் இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த போய் அவங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.